Hi, hello friends, welcome back to my channel. So 10th standard new book இப்போ வந்து நியூ எடிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆரம்பத்தில் உள்ள எடிஷன் புக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 இயல்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, 9 இயல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அதை ரெடியூஸ் பண்ணி நமக்கு வந்து 7 இயல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நியூ எடிஷன் புக்கும் வந்து படித்து தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தாலும் சரி, இல்லை யூஜிடிஆர்பி படித்தாலும் சரி. யூஜிடிஆர்பி எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்டு நல்லா தரவாக படித்தாலே போதும். ஸோ அதில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியூ எடிஷன் புக்கு தான் இப்போ நம்ம வந்து வச்சுருக்குது 2024 to 25 நியூ எடிஷன் புக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்டெக்ஸ் பேஜ் வந்து உங்களுக்கு 7 இயல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம இன்றைக்கி முதல் இயலில் வந்து ஸோ இயல் 1ல் பார்த்திங்கன்னா நம்ம அன்னை மொழி இருக்குது, காலக்கணிதம் இருக்குது சிவில் பகுதியில். அதுக்கப்புறம் முறைநடையில் பார்த்திங்கன்னா பாவனார் பார்வையில் தமிழ் சொல்வளம், துணை பாடத்தில் புயலிலே ஒரு தோணி, இலக்கண பகுதினா சொல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் நம்ம அன்னை மொழியை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு இயலாக வந்து ஒவ்வொரு இயலில் ஒவ்வொரு லெசனையும் நல்லா டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அன்னை மொழியே. ஸோ இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அன்னை மொழியை வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ நுழையும் முன்னில் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் தாயை பற்றி சொல்லியிருக்காங்க. தமிழ் தாய் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையின் சிரிப்புமானவள், பழுத்த நரையின் பட்டறிவுமானவள், வானத்திற்கும் மையத்திற்கும் இடைப்பட்டவற்றை கவிதையாய் கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி தமிழ் தாயை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க போதும். ஸோ அதுக்கப்புறம் பாடல் வரிகள் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பாடல் வரிகளை வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய பாடலுடைய பொருளை வந்து முதல்ல ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த பாடல் வரிகளை படிக்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம பொருள் வந்து பார்த்தரலாம். அன்னை மொழியே, அழகு நிறைந்த செந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளால் மென்மையான பெருமைக்குரியவளே, இனிய 10 பாட்டே, 8 தொகையே, நல்ல 15 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கி எழும் நினைவுகளால் தலை வணங்கி வாழ்த்துகின்றோம். அடுத்தது பாருங்கள். செழுமை மிக்க தமிழே, எமக்குயிரே, சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை என் தமிழ் நாக்கு எப்படிதான் விழித்துரைக்குமோ, பழம்பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, விவேக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் உன்மேலே பற்றுணர்வை எழுப்புகின்றன. எம் தனித்தமிழே, வண்டானது செந்தாமிரை தேனை குடித்து சிறகசித்து பாடும், அதுபோன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூண்டு உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். ஸோ இப்போ வந்து பாடல் வரிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், அழகார்ந்த செந்தமிழ். இது ஃபஸ்ட்டு வந்து செந்தமிழை பற்றி சொல்லியிருக்காங்க. அன்னை மொழியை, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னே முகிழ்ந்த நற்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசறிந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னழு பாப்பதே என் தொகையே, நற்கணக்கே, மண்ணுடன் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பாடல் வரியோட ஃபஸ்ட்டு பொருள். ஓகேங்களா, ஸோ இந்த பாட்டு. அதுக்கப்புறம் செப்பரிய நின்பெருமை, செந்தமிழே உள்ளுயிரே, செப்பரிய நின்பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்துரைவிக்கும், முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறோர் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல்முளர் செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும், அதுபோல யாம் பாடி முந்துன்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. ஸோ இதில் வந்து தமிழோட பெருமையை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பாடலை இயற்றியவர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாடல் வரிகளை கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க.
நூல்வெளி பாருங்கள், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நூல்வெளி பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஸோ அதுலேருந்து தான் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு இது வந்து தொகுதி 1ல் இருக்குது. ஓகேங்களா. தொகுதி 1லிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள், அதாவது இருவேறு தலைப்புனா தமிழ் தாய் வாழ்த்து, முந்துன்றும் யான்றும் என்ற இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் நமக்கு பாடமாக வந்து இங்கே இடம்பெற்றிருக்கு. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரை ராசமாணிக்கம். ஓகேங்களா. இவருடைய இயற்பெயர் வந்து பெருஞ்சித்திரனார். ஸோ பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா துரை ராசமாணிக்கம். ஸோ இதுவும் முக்கியமான ஒரு ஒன் வேர்டு தான். ஓகேங்களா. இவர் பார்த்திங்கன்னா உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியர், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களையெல்லாம் வந்து படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் பார்த்திங்கன்னா மெய்ப்பொருள் உரை வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. ஸோ இவருடைய நூல்கள் எல்லாமே வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 8 தொகை பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நமக்கு வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க போதும். அப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் பாருங்கள். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து சாக வேண்டும் என்று கா சச்சிதானந்தன் அவர்கள் பாடலடியை கொண்டு. ஸோ இது வந்து கா சச்சிதானந்தனுடைய பாடலடிகள். ஓகேங்களா. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றும் சாம்பலும் தமிழ் மணந்து சாக வேண்டும். இந்த பாடல் வரிகள் யாருடையதுன்னா கா சச்சிதானந்தன். ஸோ இயல் 1ல் அன்னை மொழியில் நீங்கள் இவ்வளோ தாங்க படிக்கணும். ஜஸ்ட் இந்த பாடல் வரிகளை கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு அந்த நூல்வெளி ரொம்ப முக்கியம். ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நூல்வெளிகளை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா. ஸோ அடுத்த நாள் வீடியோவில் நமக்கு வந்து தமிழ் சொல் வளம் பார்க்கலாம். பாவனார் பார்வையில் வந்து தமிழ் சொல் வளம். ஸோ இந்த லெசன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.